ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HASI ஃபேஷன். இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நியூ மாடல் ஆரிகாமி ஸ்லீவ் எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன சைஸில் ஸ்லீவ் வேணுமோ அந்த சைஸில் ஸ்லீவ் ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் 5 inch ஹைட் இருக்க மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 2 பக்கமும் 2 inch கேப்பில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம சென்டர் லைன் போட்டிருக்கோம்ல இன்னொரு சைடில், அது கூட ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அடுத்தது அந்த லைன்லேருந்து எகெயின் 1.5 inch மார்க் பண்ணிக்கலாம். 2 சைட்ஸும் 1.5 inch மார்க் பண்ணி அதையும் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக நம்ம 2 பக்கமும் 3 ப்ளீட் நமக்கு வரும். ஸோ அதுக்கேத்தாக்கில் 2 inch 1.5 inch அடுத்தது 1 inch இந்த மாதிரி போத் சைட்ஸ்லேயும் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி அதை இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது எண்டு வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டே நம்ம கட் பண்ணணும். பட் சென்டர் லைன் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த சென்டர் லைனை கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம டைரெக்டாக நம்மளோட கிளாத்லேயும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பேப்பருக்கு எண்டுலேருந்து ஒரு 2 inch கேப் இருக்கிற மாதிரி வச்சு இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு பின் கொடுத்துக்கலாம். அடுத்தது அந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள் போர்ஷனும் 3 inch இருக்கிறது மாதிரி வைக்கணும். லாஸ்ட் ஒன் மட்டும் 2 inch கேப்பில் இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு அதோட ஓரத்தை அப்படியே நம்ம லைனாக ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு 2 inch கேப்பில் நம்ம பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்பட்டுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் கடைசியாக. ஸோ அடுத்தது நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜாயின் பண்ணி அந்த வி போர்ஷனை நம்ம 2 சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எடுத்து கிளாத்துக்கு மேலே வச்சு நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டை நம்ம கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸு அதே மாதிரி அந்த லைன்ஸு டாட்டட் லைனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்ஸையுமே நம்ம கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது உங்களுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம இதை கிளாத்தில் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்லீவ் கிளாத் நமக்கு கிடச்சிரும். இதில் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எண்டில் நம்ம அங்கே ட்ரா பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி நமக்கு ப்ளீட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ மேலே இருக்க ஒரு பாயிண்ட், கீழே இருக்க ஒரு பாயிண்ட், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ரெண்டையும் நம்ம கையில் அப்படி எடுத்து சென்டரில் கொண்டு வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 சைட்லேயும் அல்டர்னேட்டிவ், ஒன்று அந்த பக்கம்னா இன்னொன்று இந்த பக்கம், அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ப்ளீட் எடுத்து வச்சு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் அந்த ப்ளீட்டு நமக்கு ரிமூவ் ஆகாது, கரெக்டாக அதே இடத்துல இருக்கும், ஸ்டிச்சும் ஒழுங்காக வரும். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி 2 சைட்லேயும் 3 ப்ளீட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேத்தாக்கில் 3 ப்ளீட் நம்ம எடுத்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அந்த பின் ஜாயின் ஆகக்கூடிய அந்த 6 ப்ளீட்டும் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த கிளாத் பிரிஞ்சு வராத அளவுக்கு 2 inch கேப் விட்டு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இந்த பின் வச்சுருந்தோம்ல எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி அது தேவையில்லை. அடுத்தது நம்ம எல்லா சைட்லேயுமே 2 inch கேப் விட்டுருந்தோம்ல, ஸோ அந்த 2 inch கேப்பை அப்படியே நம்ம கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்டர் கொடுக்கறதுக்காக நான் சேம் கிளாத்லேயே 2 inch வித்தில் நான் ஒரு கிளாத் எடுத்து அதை அடியில் வச்சு நம்ம பைப்பிங் தைக்கிற மாதிரி மடக்கி வச்சு மேலே வச்சு மடக்கி வச்சு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே பார்த்து ஒரு ஸ்டிச் வருது. அப்போ நமக்கு எண்டு ஓரங்கள் பிரியாமல் நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும். அடுத்தது இதுக்கு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கிளாத்தில் சில்வர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ சில்வர் கலர் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான்.
நம்மளோட ஆரிகாமி ஸ்லீவ் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், சென்டரில் ஒரு பேர்ல் மட்டும் நான் வச்சு கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆரிகாமி ஸ்லீவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.